ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் பக்கோடா. தக்காளி சாதம், அதுக்கு வந்து சைடிஷாக காலிஃப்ளவர் பக்கோடா. அதுதான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து நம்ம எடுத்துட்டோம்னா அதில் உள்ள பூச்சிகள்லாம் வந்து புழு எல்லாம் இருக்காது. அதை வடிகட்டி நல்லா எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் வந்து அரிசி மாவை ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். அதுவும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா இப்படி தான் போடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுடுதண்ணிலே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு, அரிசி மாவு, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் பத்தாததுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, உப்பு, தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் வந்து தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி பக்கோடா வந்து கொஞ்சம் பார்த்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எப்படி வீடியோ இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் பக்கோடா யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போட்டு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அந்த எண்ணெயெல்லாம் மசாலா பிரியாமல் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் கரெக்டான அளவில் போட்டதுனால நமக்கு வந்து பக்கோடா வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. எதுவுமே வந்து பிரியல. நீங்களும் அதே மாதிரி அளவில் போட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். I begin to